ஒரு நாட்டுக்கு இராணுவ படை எவ்வளவு முக்கியமோ அது போல நம்ம உடம்புக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு மக்களை பாதுகாக்கிற வேலைகளை இராணுவம் செய்யுது, அது மாதிரி நம்ம உடம்புலையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டுருது, காயம் ஏற்பட்டோடனையும் ரத்தம் வலியுது, ரத்தம் வலிஞ்ச உடனேயும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இயற்கையாக ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகி அந்த ஜெல்லு அப்படியே ஹீல் ஆகி அந்த ரத்தம் கீழே சிந்துறதை தடுத்துருது. இது இயற்கையாக எப்படி தடுக்கப்படுது? ஒரு காயம் ஏற்பட்ட உடனேயும் இது எப்படி சமிக்கையாக போகுது, அந்த சமிக்கையிலிருந்து எப்படி ரிப்ளை கிடைக்குது, அந்த ரிப்ளை கிடைச்சோடனே எப்படி அந்த சுரப்பிகள் சுரந்து அந்த நீர் பதமாக இருக்கக்கூடிய அந்த ஹீல் ஆகக்கூடிய வேலைகள் எப்படி நடக்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இது இல்லை அப்படின்னா அது ஹீல் ஆகாது, ரத்தம் போயிட்டு இருக்கும், உயிர் சேதம் ஏற்பட்டுரும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஒன்று எவ்வளோ முக்கியங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்.